ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். ஜூன் 26, 27, 28 ஆகிய 3 தேதிகளில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை போகுது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் நமக்கு பருவமழை பெய்ய போகுது. சாரல் மழை, மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் கனமழை, சில இடங்களில் மிக கனமழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் சாரல் மழை, மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். இதே போல் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களான தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திருச்சி, கரூர், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நமக்கு மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். பகல் நேரங்களில் சில இடங்களில் அதிகமான வெப்பநிலை காணப்படும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்கள் தான் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தென்மேற்கு பருவக்காற்றுடன் பருவமழை பெய்யும். ஸோ இந்த மாதிரியான வானிலை தான் ஜூன் 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் இருக்கும். இதன் பிறகு ஜூன் 29, 30, ஜூலை 1 ஆகிய 3 நாட்கள் பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும். இந்த நேரங்களில் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மட்டும்தான் மழை பெய்யும். பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலை காணப்படும். அதிகமான வெப்பநிலை பதிவாகும். மறுபடியும் ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் பருவமழை கேரளாவில் தீவிரமடையும். இதனால் தமிழ்நாட்டில் மீண்டும் பருவமழை, வெப்பச்சலன மழை இணைந்து பெய்யும். நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் வீடியோக்களை பதிவு செய்கிறேன். தென்மேற்கு பருவமழையானது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களில் குறிப்பிட்ட சில நாட்கள் பருவமழை தீவிரமடைந்து காணப்படும். இதனால் விவசாயிகள் வானிலை அறிந்து தங்களுடைய விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.